உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டு கீழே குட்டி குட்டியாக கிராஃப்ட்லாம் ஹேங் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி வீடியோலாம் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக ஒரு குட்டி கிராஃப்ட் வீடியோவோட நம்ம குட்டி ஸ்டோரியும் கண்டினியூ பண்ண போகிறோம். எல்லாரும் மறந்துடாமல் ஹாய் சொல்லணும் சரியா? அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸு சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்பி பிறந்ததுக்கப்புறமா ஒரு 45 நாள் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இனியா லீவில் வந்தப்போய் சொல்லிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரமாக இங்கேருந்து காய்ச்சி ஊற்றி கூட்டிகிட்டு போயிட்டேன்னா சென்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு இருந்தாரா. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறது நாள் கணக்கு 45 நாள் கணக்கு வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மாத கணக்கெலாம் பார்க்காம காய்ச்சி ஊற்றி கூட்டிகிட்டு போகிறதுன்னு நம்ம சைடு எப்படி பண்ணுவாங்கன்னா, மாமியார் வீடு அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அன்றைக்கி நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து குழந்தையும் தாயவும் கூட்டிகிட்டு போவாங்க இங்கேருந்து. அதனால ஒரு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க இங்கே வந்து சமைக்க முடியாது டைம் ஆயிரும்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் எல்லாமே சமைச்சு வச்சுட்டோம். அவங்க செலவு காசு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே ஃபுல்லாக சமைச்சது வந்து என் சின்ன தங்கச்சி தான் சமைச்சா. அவங்க வந்து காய்ச்சி ஊற்றி கூட்டிகிட்டு போகும்போது அம்மா வீட்டுக்கு ஒரு பெரிய செலவே இருக்கும். அதில் சில சீர்லாம் செய்வாங்க. என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா. இன்னைக்கு ஸ்பெஷல் விஷஸ் வசீம் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இருங்க.